சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. மல்லி 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 மல்லி. வெண்பா, உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண போ. எதுக்கு டாடா? நாம இனிமே இங்க இருக்க போறதில்ல. நான் சொல்றது செய். எங்க போறேன் டாடா? கேள்வி கேட்காம நான் சொல்றத மட்டும் செய் வெண்பா. டாடா ஒண்ணு சொன்னா செய்யணும். டாடா, அது மல்லிமா நம்ம கூட வருவாங்களா டாடா? இல்ல வெண்பா, மல்லிமா இனிமே நம்ம கூட வரமாட்டாங்க. மல்லியம்மாக்கு நம்ம கூட இருக்கிறதுல இஷ்டம் இல்லையா? யார் சொன்னாங்க? இங்க பாரு, எல்லாம் சொல்லிதான் தெரியணும்னு இல்ல. சில விஷயம்லாம் அவங்க நடந்துக்கிறத பார்த்து புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம இங்க திரும்ப வரமாட்டோமா? ஆமா, இது யார் வீடு? பிக் பாட்டியோட வீடு. பிக் பாட்டி மல்லியம்மாவோட பெரியம்மா தானே? மல்லியை நம்ம வேணான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இப்போ மல்லியம்மாவோட பெரியம்மா வீட்டுல நாம இருக்கிறது சரியா இருக்குமா? இருக்காது இல்ல. அதான் நாம இங்க இருந்து போறோம். டாடா, மல்லியம் உங்க மேல கோவத்துல இருக்காங்க. வந்துருவாங்க டாடா. டாடா, மல்லியம்மாக்கு பெரியம்மானா பிக் பாட்டி எனக்கு பாட்டி தானே. நம்ம ஏங்க இருக்க கூடாது? வெண்பா, நீ கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காத. டாடா சொன்னா ஒரு அர்த்தம் இருக்கும். போ வெண்பா, உன் திங்ஸ் எல்லாம் எடுத்து வை. கூட கூட பேசிக்கிட்டு இருக்காத. வெண்பா, புரிஞ்சுக்கோடா. நம்ம பழைய வீடு நமக்கு இல்லைன்னு ஆயிப்போச்சு. இது அன்னபூர்ணி பாட்டியோட வீடு. ரெண்டுமே நம்ம வீடு இல்லல்ல. உனக்கு நானும், எனக்கு நீயும் மட்டும் தாண்டா நிரந்தரம். நம்ம வேற எங்கேயாச்சும் போயிடுவோம். வெண்பா குட்டி, எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு டாடா. எப்படி ஐடியா? தாங்க டாடா. வெண்பா, உன்னோட திங்ஸை மட்டும் தானே எடுத்து வைக்க சொன்னேன். மாப்பிள்ள தம்பி, வெண்பா பீட்ரூட் பொரியல் எல்லாம் ரெடியா இருக்கு, வாங்க சாப். என்ன தம்பி இது? என்ன தம்பி, என்ன நடக்குதுங்க? ஆமா, எதுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க? அது நாங்களும் போலான்னு. முதல்ல இதெல்லாம் எடுத்து உள்ள வைங்க.
இல்லங்கம்மா, மல்லி இங்க இல்லங்கிறப்ப நாம இங்க இருந்தா அது சரியா இருக்காது. நாங்களும் வேற எங்கேயாச்சும் போயிடுறோம்மா. ஏற்கனவே உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டோம். இதுக்கு மேலேயே நாங்க பாரமா இருக்க விரும்பல. என்ன பேசுறீங்க தம்பி? என்ன எவ்வளவு ஒருத்தின்னு நீங்க நடிச்சிட்டீங்கல்ல? ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா. நீங்க எங்களுக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. ஆனா இது வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியல. உங்களுக்குன்னு உறவா இருந்த மல்லியும் என்னால இங்க இருந்து போயிட்டா. நான் இருந்தா அவ இனிமே இங்க வருவாளான்னு எனக்கு தெரியல. ஆக நீங்களும் என்ன அனாதையா விட்டுட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல? போங்க, எல்லாரும் போங்க. அது சரி, நீங்க அப்பாவும் பொண்ணுமா சேர்ந்து எங்கேயாச்சும் விடுதலையா தனியா இருப்பீங்க. நான் ஒண்டிக்கட்டையா இருந்து கடைசி வரைக்கும் இப்படியே தான் தனியா சாகணும்னு ஆண்டவன் எனக்கு தலையில எழுதி வச்சிருக்கான். அது யாரால மாத்த முடியும்? போறவங்க எல்லாம் போங்க போங்க. அழாதீங்க பாட்டி. இல்ல, நான் உன் பாட்டி இல்லம்மா. நான் உன் பாட்டி இல்ல. நான் எவ்வளோ ஒருத்தி. உங்களுக்கு வாடகை வீடு கொடுத்தேன். ஊர்ல இருக்கிற யாரோ ஒருத்தி, அவ்வளவுதான். அம்மா, ஏம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன பின்ன எப்படி பேச சொல்றீங்க? அப்படிதானே நீங்க உங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா சத்தியமா நான் அப்படி நினைக்கல. மல்லி எப்படி என் வயித்துல பிறக்காத பிள்ளையோ அதே மாதிரி என் வயித்துல பிறக்காத மகனா தான் நான் உங்களை நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க என்ன ஆசையா அம்மா அம்மான்னு கூப்பிடும் போதெல்லாம், இதோ என் பேத்தி பிக் பாட்டின்னு கூப்பிடும் போதெல்லாம் என் மனசுக்குள்ள எவ்வளவு ஆனந்தமா இருக்கும் தெரியுமா? ஆண்டவா, என்னை சுத்தி இப்படி நல்ல உறவெல்லாம் கொடுத்துருக்கியேன்னு அந்த சாமி கிட்ட மனசார நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். இல்ல, அதெல்லாம் எதுவுமே நிரந்தரம் இல்ல. நீங்க கிளம்புங்க, நீங்க கிளம்புங்க, கிளம்புங்க. அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. அழாதீங்க பாட்டி. எனக்கும் அழுகே வருது. தங்கமே, ராசாத்தி, இந்த பாட்டியை விட்டு போறியா? இந்த பாட்டி வேண்டாமா சொல்லு? நான் உங்களை தொந்தரவு பண்றேனா? வெண்பா, நீ பாட்டி கிட்ட சொல்லு, நான் உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொல்லு. அம்மா, அம்மா, நாங்க போகலமா. உங்களை விட்டு எங்கேயும் போகல. அம்மா, நாங்க போகலமா. ஆஹா ஓஹோ ஆஃபருங்க, ஆடி சேலு வந்தாச்சுங்க. சென்னை சில்க்ஸ் ஆடி சேலு தள்ளுபடி, ஒண்ணா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண are you ready? சென்னை சில்க்ஸ் ஆடி சேலு தள்ளுபடி, ஒண்ணா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண are you ready? The Chennai Silks in ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.